Hello and welcome to The Print. This is Shweta Tripathi and we are here in actor-turned-politician Vijay's constituency Perambur, where Tamilnaga Vetri Karagam chief has chosen to make his electoral debut in the 2026 Tamil Nadu Assembly elections. Perambur, with its working-class roots and industrial history, has long been considered a traditional DMK stronghold. But this time, it's turning into a high-stakes battle. What makes Perambur a potentially strong ground for Vijay is its significant Dalit population and Christian population. Many residents from these sections are looking at Vijay as a fresh alternative, hoping he will address their long pending issues. On the ground, we talk to people and TVK party workers are actively engaged in door-to-door campaigns and small public meetings across the narrow lanes and colonies. However, the party has alleged restrictions on full-fledged campaigns, with Vijay himself accusing the authorities of denying permissions for larger rallies and meetings in the city. Residents here have raised several key concerns. Housing remains a major problem, with many living in old and poorly maintained Tamil Nadu Housing Board tenements that frequently face flooding during rains. Unemployment, especially among youth, is another serious issue, with limited job opportunities despite the presence of industries. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதாவது ரோடு சரி இருக்காது. ரோடு போடுவாங்க, நம்மளுக்கு ரோடு போட்டால் தண்ணி பிரச்சனை வந்துடும். தண்ணி சுத்தமாக கிடையாது. எந்த வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை கிடையாது. நம்ம எல்லாமே அடிப்பம்பில் தண்ணி வராது. தூக்கிட்டு தான் போனோம். தெரு தெருவாக சுற்றிட்டு இருப்பாங்க மக்கள். ஓலை வீட்டுக்கு ரேஷன் கார்டு இருந்தால் தான் தருவேன்றாங்க. இத்தனை வருஷம் நாங்கள் வாழ்ந்துட்டோம். எங்கே போய் ரேஷன் கார்டு எடுக்க முடியும்? ரேஷன் கார்டு உடனே கொடுக்குறாங்க இல்லையே. அவங்க மாத்திரம் இந்த வீட்டை நம்பி வாங்கினா அந்த ஒரு மண்ணை கொடுக்கணும் இல்லை. பாரிஸு இந்த பக்கம் ரோட்டு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் வீடு தரீங்க, எங்களுக்குன்னு ஒரு இடத்த உக்காந்துக்கிறோம், அதை கொடுக்குறீங்களா சொல்லுங்கள். அந்தந்த இடத்துல அழகழகாக கட்டி கொடுத்துக்கிறீங்க. நாங்கள் ஏதோ மண் குடிசையில் வாழ்ந்துன்னுக்குறோம். அந்த குடிசை கூட ரேஷன் கார்டு கேட்டால் நாங்கள் எங்கேருந்து போகிறது சொல்லுங்கள். The drug menace is spreading rapidly, affecting youngsters near schools and residential areas. People are demanding stricter action against Tasmak shops and substance abuse. Other pressing issues include contaminated water supply, poor garbage management, air pollution from the nearby dump yard, and inadequate public transport and healthcare facilities. Residents say there is so much more that needs to be done in Perambur. நான் 38 வருஷமாக இருக்கிறேன். ஆமாம், மழை பெஞ்சாத்து யாரும் ஒருத்தர் வர மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. அது எதுனா இது இல்லை, இது எதுனா அது இல்லை. ஆமாம், எதனா ஒன்று தான் தருவான்றாங்க. புரியுதுங்களா? யார் கட்சியில் வந்தாலும் ஓட்டு கேட்குறீங்க, ஓட்டு போடுறோம். யார் வந்து நல்லது செய்யணும், நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும். நீ ஒரு சூட் கேஸ் குத்தா நீ வாங்கிட்டு போகக்கூடாது, நீ ஒரு சூட் கேஸ் குத்தா நீ வாங்கிட்டு போகக்கூடாது, மக்களுக்கு செய். Particularly, people from the Dalit and Christian communities feel that Vijay understands their struggles. இல்லை, இங்கே எப்படி நாங்கள் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனில் அந்த ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பில் வந்து 48 ஹவர்ஸ் முன்னாடி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணிடுறோம். ஸோ இன்றைக்கி டேட் 8னா நாங்கள் ஒரு வீட்டுக்காக நாங்கள் போய் சின்னத்தையும் தலைவர் கொடுத்த வாக்குறுதியும் எடுத்துகிட்டு போய் நாங்கள் சொல்கிறோம். ஸோ அதில் நிறைய இஷ்யூஸ் வருது. சம்டைம்ஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க, நிறைய குறைகள் சொல்கிறாங்க. பட்டா இல்லை, வாட்டர் ட்ரைனேஜ் லைன் இல்லை, மழை பெஞ்சால் தண்ணி ஃபுல்லாகிடுது, மழை பெஞ்சால் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுது. இதெல்லாம் அவங்க குறைகள் நிறையா இருக்குது. இந்த சிஸ்டமே திருப்பியும் ரீஜென்ரேஷன் பண்ணுற அளவுக்கு இந்த பெரம்பூர் தொகுதி இருக்குது. இல்லை, மெயின் திங் இந்த போதைப் பொருட்கள் அடையாளமாக இருக்குன்றத டோட்டலாக இங்கே சேஞ்ச் பண்ணணும். அது இந்த இடத்துல தான் நடக்குது அப்படின்ட்டு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையுமே அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதை இங்கே நாங்கள் மாற்றணும் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் மாற்றக்கூடிய எல்லா எஃபெக்டும் தலைவர் போடுவார். அவர்னால வர முடியலன்னா நம்ம பார்ட்டி மெம்பர்ஸும் இல்லை, இப்போ அதர்ஜனாவும் இல்லை வேறு யாராவது வந்துட்டு இங்கே வந்து கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அது நம்ம எப்படி பிளான் பண்ணிருக்கோம்? இல்லை, அதுதான் சொல்கிறேன். அவர் கட்சியோட தலைவர். அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போகணும். இப்போது எல்லா கட்சி தலைவர்களும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தன்னுடைய கட்சியோட தொகுதியோட பார்வை என்றைக்குமே அவங்கள்ட்ட இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக நான் டெய்லியும் இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே தலைவருக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி இத்தனை வீடு பார்த்தோம். Here we are in Trichy East constituency, which has become a major spotlight in the 2026 Tamil Nadu Assembly elections, as Tamilnaga Vetri Karagam chief and actor Vijay contests here alongside Perambur for his electoral debut. Trichy East, with around 2.17 lakh voters, spreads across 24 corporation wards and 304 polling booths. It is a compact urban seat that has traditionally been a DMK stronghold, currently held by sitting MLA Inigo Irudaraj.
What makes this constituency particularly interesting for Vijay is its significant minority population with about 36% minorities, including a sizable Christian community, especially Christian Velalars, along with Muslim voters. There is also a presence of Dalit voters, including Dalit Christians in smaller numbers. Many in these communities, particularly the youth and women, see Vijay himself from a Christian background as a fresh face who would bring new energy and address local grievances beyond traditional party lines. We can see TVK party workers engaged in full swing in conducting door-to-door campaigns and public meetings in the residential areas and markets. When the Prince spoke to the residents of Trichy East, they asked for overall development of this growing industrial hub, also raising issues of unemployment. வந்தால் விலைவாசியெல்லாம் கம்மியாக இருக்கணும், நல்லது செய்யணும். அவ்வளோதான். விலைவாசியெல்லாம் எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. வேலையா அது என்னன்னு தெரியலப்பா. ஆனால் வந்து தரக்கடையெல்லாம் எங்களுக்கெல்லாம் நல்லா நிறையா காலி பண்ணிட்டாங்க. இந்த ஏரியாலாம் இடைஞ்சல் இல்லாத இடம்தான். அதெல்லாம் வந்து இவங்க ஆட்சியில் வந்து இல்லாதவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இல்லாதவங்கள நினைக்கிறதே இல்லை, இருக்கப்பட்டவங்கள மட்டும்தான் நினைக்கிறாங்க. இல்லாதவங்கள யாரையுமே நினைக்கிறதே இல்லை. இப்போ நான்லாம் வந்து இந்த வியாபாரம் பண்ணி தான், எங்கள் வீட்டுக்காரர் கிடையாது, வியாபாரம் பண்ணி தான் பிள்ளைங்களாம் 2 பிள்ளைங்க வளர்த்து எல்லாம் செஞ்சேன். அப்படிங்கிறதுனால பெரிய பில்டிங்காரவங்க தான் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இல்லாதவங்க சரி ஓரமாக போட்டுக்கோங்க கொல்லுங்க அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. பாதிக்கப்பட்ட இடத்த காலி பண்ணுங்க. பாதிக்கப்படாத இடம் பூராமே கம்ப்ளீட்டாக திருச்சியில் எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. ரொம்ப எங்களை மாதிரி என்னைய மாதிரி உள்ளவங்களாம் எவ்வளோ இதை கண்டு படைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதை கண்டு தான் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் நினைக்கணும். While some development works are visible, many locals feel that core civic problems have not been fully resolved. People from the Christian and minority communities, along with others, are closely watching Vijay's campaign. தரக்கடையாளர் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அந்த வருஷம். கடை போட முடியாமல் எல்லாம் அவங்கவுங்க லோன் வாங்கி வச்சுருப்பாங்க, கடை வாங்கி வச்சுருப்பாங்க, அதை கட்ட முடியாமல். இவங்க 5 வருஷம் இருந்தும் இவங்க இந்த எலெக்ஷனுக்கு வராங்க. திருப்பி அடுத்த 5 வருஷம் தான் கழிச்சு தான் நாங்கள் பார்க்க முடியுது. இவங்க இத்தனை வருஷம் அதை செஞ்சேன் இதை செஞ்சான்றாங்க. இது ஒன்று மட்டும் செய்யலை. வந்து நான் கையெழுத்து போகிறேன்றாங்க. இது இல்லை. இவர் வந்தால் தான் தெரியும் ஒருத்தவங்க. அதனால் வந்து அவரை உட்கார வச்சா தான் தெரியும் செய்வார செய்யலைன்னா அடுத்த 5 வருஷம் தான் ஈஸியாக மாற்றிட்டு போயிடுவோம். ஏன்னா நாங்களாம் நிறையா பட்டுட்டோம். நல்லா எம்ஏ பிஎட் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் போனோன்னா ஒரு 12,000 15,000 தான் சம்பளம் தராங்க. அதுக்கு என்ன தோணுது, ஒரு செப்பரேட்டாக ஒரு தொழிலை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து படித்தவங்களை வந்து திசை திருப்புற மாதிரி வந்து இந்த அரசியல் இருக்குது. அதனால் பார்ப்போம். அதனால் விஜய் சாருக்கு தான் எங்களுடைய ஓட்டு. ஆமாம், அது ரொம்ப பயப்படணும். இது பக்கத்து ரோடு வந்து ஆஞ்சநேயர் கோயில் சொந்தன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்டில் வந்து அவ்வளோ மக்கள் நடமாடுறாங்க. அங்கே 2-3 ஹாஸ்டல் இருக்குது. ஆனால் வந்து பிள்ளைங்க வந்து பக்கு பக்குன்னு போகணும். நானே வந்து முக்காடு போட்டுட்டு தான் போகிறேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து சேஃப்டின்றது ரொம்ப கம்மி. Vijay visited Trichy for a political rally last year and filed his nominations here on April 10th. But the campaign remains limited because of Vijay himself being absent from the public door-to-door campaigns or rallies. It has been pointed out as a flaw by the public. 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் எங்கள் ஏரியாவில் ரோடே போட்டிருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் ரோடு போட்டு பாதாள சாக்கடை இணைப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பொது பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுறாங்க. தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காவேரி ரிவர் பக்கத்துலேயே இருக்க ஏரியா எங்கள் ஏரியா, இங்கே சிந்தாமணி. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ ஓட்டு எங்களுக்கு எப்படி சொல்கிறது, டிஎம்கே தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருக்காங்க. அது பிரச்சனை இல்லை, அவங்க எப்படியும் மறுபடியும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆனால் புதுசாக ஒருத்தருக்கு நாங்கள் சான்ஸ் கொடுக்கணுன்னா, ஒரு ஆக்டருன்ற ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இப்போது இறங்கி விவசாயிக்காக போராடுற ஒருத்தர் சீமான், அது மாதிரி ஆளுங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சான்ஸ் வந்து இப்போ டிஎம்கே, அப்படி இல்லைன்னா என்டிகேவாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆக்டர்ன்ற ஒருத்தருக்கு நாங்கள் சான்ஸ் கொடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளை அந்த சிஎம் கேண்டிடேட்டில் உட்கார வைக்கணுமா அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும்ல. எப்படி சொல்கிறது, இப்போ நான் ஒரு வண்டி சர்வீஸ் கொடுக்கணுன்னாலுமே நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள்கிட்ட தான் கொடுக்கணும். சம்மந்தமே இல்லாமல் நான் வந்து எனக்கு சிஎம் போஸ்ட்டு கொடுங்க, உங்களுக்கு எந்த தகுதியில் ஒரு போராட்டத்தில் கூட கலந்துக்காத ஆளை கொண்டு வந்து நான் சிஎம் போஸ்ட்லேயோ எம்எல்ஏ போஸ்ட்லேயோ இப்போ எங்கள் தொகுதிக்கு நிற்கிறாரு, எந்த நம்பிக்கையில் நாங்கள் வந்து ஓட்டு போடுவோம்? அவர் முகத்தை கூட பார்த்ததில்லை. இப்போது இனிக்கோ இருதயராஜ் ஒரு 4 தடவை எங்கள் ஏரியாவுக்கு வந்திருப்பார். என்ன பிரச்சனை இருக்குது, என்ன ஏதுன்னு கேட்குறாரு. இப்போ சீமான் ஒரு 2 தடவை வந்திருப்பார் இந்த ஏரியாவுக்கு பிரச்சாரம் பண்ண. ஆனால் விஜய் ஒரு தடவை கூட வந்ததில்லை. இப்போ ஒரு சிஎம்மாக நாங்கள் உட்கார வச்சிட்டாலுமே, எம்எல்ஏவாக நாங்கள் உட்கார வச்சிட்டாலுமே அவரை போய் நாங்கள் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஒரு ஆக்டராக பார்க்க மாட்டுறாங்க. திருச்சி ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 100% வந்து ஓட்டர்ஸ் எல்லாமே வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறது நம்ம தளபதி விஜய்க்கு மட்டும்தான். தமிழக வெற்றி கழகம் விசில் சின்னத்துக்கு மட்டும்தான்.
ஒவ்வொரு வீட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் விஜயாவே 2 பேரோ 3 பேரோ எல்லாமே இருக்காங்க. சில ஃபேமிலிலாம் பார்த்தோம்னா ஒரு கூட்டு ஃபேமிலிலாம் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா 100% எங்கள் ஃபேமிலியில் ஒரு 60 ஓட்டு இருக்குது, ஃபுல்லாகவே வந்து விஜய் சாருக்கு தான் சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி இங்கே இருந்த டிஎம்கே ஆக்சுவலாக இப்போ இருந்துட்டு கரண்ட்டில் இருந்தவங்க அந்த இனிகோ எரிதராஜ் சார்லாம் வந்து அதிகமாக வந்து எதுவுமே வரலை, எங்களுக்கு சொன்ன நலத்திட்டம் எதுவுமே பண்ணல. சின்ன ஒரு பேசிக் வந்து காமன் டாய்லெட் பப்ளிக் டாய்லெட் ஒன்று கிரியேட் பண்ணி கேட்டிருக்காங்க, அதுவுமே வந்து பண்ணி ஃபில் பண்ணி கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு ரீசனாக தான் போயிட்டு எனக்கு வந்து 100% சப்போர்ட் இருக்குது. ஓகே, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தளபதி விஜய் தான் இப்போ நாங்கிற மாதிரி டோர் டு டோர். நான் வந்து என்னோட மலக்குடை செக்ரட்டரினா, தாவேக்காவோட மலக்கோட்டை செக்ரட்டரினா ஒவ்வொரு டோர் பை டோர் போயிட்டு அண்ணன் எங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவருன்னு தேர்தல் அறிக்கை இருக்கிற லேடி சேஃப்டியாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து அவங்க எஜுகேஷன் பர்பஸாக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், வேலை வாய்ப்பு இருக்கிறதா இருக்கட்டும், நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறத அண்ணன் வாயாக வந்து நாங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ணனுக்கு. நார்மலாக ரோட்டில் வராங்களா இத்தனை பேரை தான் பார்க்கணும், வைக்கணும், நிற்கக்கூடாது, பேசக்கூடாது. ரோட் ஷோ போனாலுமே அந்த இடத்துல மைக்கை பிடிச்சி பேசக்கூடாது, உங்களுக்கு எங்கே லொக்கேஷன் கொடுத்துருக்காங்களோ அங்கே தான் பேசணும். அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா இருக்குது. You hear voices saying Vijay has the charisma and the commitment to bring real change. But what actually would turn out, we will understand only on May 4th.